அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் புதிய 3 முக்கிய அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க தமிழக அரசு. அந்த புதிய 3 அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத பற்றியும், என்ன மாற்றத்திற்காக இந்த புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு, இந்த 2026ஆம் ஆண்டில் நிறைய மாற்றங்கள் ரேஷன் கடை உரிமையாளர்களுக்கு, அதே போல் நிறைய அப்டேட்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றியும், அதே போல் ரேஷன் உரிமையாளர்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்பும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்ஸ் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு, குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளான என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 3 முக்கியமான புதிய விதிமுறைகள் அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுதுங்க. ஸோ அதனை தெளிவாக பார்க்கலாம். இந்த புதிய மாற்றங்கள் 2026ஆம் ஆண்டில் ஏன் கொண்டு வரப்பட்டிருக்கு, என்ன அவசியம் வந்தது, எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புதிய விதிமுறைகள் ஏன் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேஷன் கடைகளில், ரேஷன் முறைகளில், ரேஷன் பொருட்கள் வழங்குவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தையும் முழுமையாகவே தீர்க்கப்படணும் அப்படின்றதுக்காக தான். சரிங்களா? அது என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னா, ஒன்று, குறிப்பாக போலியான ரேஷன் அட்டைகள். சரிங்களா? ஃபேக்காக ரேஷன் அட்டைகள் வாங்கி வச்சு அதை அரசு வழங்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் பெறுறாங்க. ஸோ அதனால் போலி அட்டைகள் வச்சிருக்கக்கூடிய அனைத்து அட்டைகளையும் நீக்கணும். அது ஒரு காரணமாக இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஒரே நபருக்கு, ஒரே ஒரு வீட்டில் ஒரே நபருக்கு 2 வகையான அட்டைகள் இருக்குது. ஸோ அதை உடனடியாக நீக்கணும். இந்த ஒரு மாற்றத்திற்காகவும், அதே போல் சரியான அளவில் அரிசி, கோதுமை, சர்க்கரை போன்ற ரேஷன் பொருட்கள் சரியான அளவில் வழங்காமல் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதே போல் கேஒய்சி பண்ணாத அட்டைதாரர்களுக்கு இதுவரை அரிசி வழங்காமல் இருப்பதை தடுக்கணும். அதை பார்த்தீங்கன்னாக்க உடனடியாக சரி செய்யணும் அப்படின்றதுக்காகவும் இந்த புதிய மாற்றங்கள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அரசு வழங்கக்கூடிய முழுமையான சலுகைகளுமே இந்த தவறானவர்கள், அதாவது இந்த போலியான ரேஷன் அட்டைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் தான் வாங்கி பயன்பெறாங்க. ஸோ இதை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இனிமே இந்த முறைகேடுகள் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் புதிய மாற்றங்கள், முக்கிய 3 புதிய மாற்றங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க, அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா, புதிய விதிமுறைகளில் பல அம்சங்களை உள்ளடக்கி இருக்குங்க. அதில் முதலாவதாக கேஒய்சி, கேஒய்சி கட்டாயமாக்கப்பட்டிருக்குங்க. சரிங்களா? உங்களுடைய ரேஷன் அட்டையுடன், ஆதார் அட்டையுடன் உடனடியாக இணைக்கப்படணும். அதோடு உங்களுடைய மொபைல் நம்பரும் இணைக்கப்படணும். அப்படி இணைப்பதன் மூலிமா என்ன பயன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, ரேஷன் கடைகளில் நீங்கள் மாதம் மாதம் மானிய விலைகள் என்னென்ன பொருட்கள் வாங்குறீங்க, என்னென்ன அளவில் வாங்குறீங்க, எவ்வளோ காசு கொடுக்குறீங்க, எல்லா தகவலுமே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்துவிடுங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இந்த மாற்றங்கள் நமக்கு மகிழ்ச்சி தருதுங்க. கட்டாயம் கேஒய்சி மீன்ஸ் உங்களுடைய ஆதார் அட்டையுடன், ரேஷன் அட்டையுடன் இணைக்கப்படணும், மொபைல் நம்பரும் இணைக்கப்படணும். இது கட்டாயமாக இணைக்கப்படாத ரேஷன் அட்டைகள் அடுத்தடுத்த மாதங்கள்ல இருந்து ரேஷன் பொருட்கள் கட்டாகும். உங்களுடைய ரேஷன் அட்டைகளே முழுமையாகவே செயலிழக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அடுத்ததா, அனைத்து அட்டைதாரர்களுமே ஆதார் அடிப்படையில் இனிமே பயோமெட்ரிக் சரிபார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கணும் அப்படின்றத உறுதி பண்ணியிருக்காங்க. இது போலியான ரேஷன் அட்டைகள், ஃபேக்கான ரேஷன் கார்டுகளை உடனடியாகவே நீக்க உதவும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததான் மூன்றாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. என்னன்னா, ஆதார்
இணைப்பது மிக மிக கட்டாயமாக்கப்பட்டிருதுங்க. அது இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள கட்டாயமா நீங்க முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப அவசியமானதுங்க. எல்லாரும் முடிச்சுக்கோங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்க இனிமே ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு தான் சரிங்களா. தமிழ்நாடு முழுக்க 28 மாநிலங்கள்ல 80 கோடி பேர் எங்கு வேண்டுமானாலும் ரேஷன் பொருட்களை இலவசமா மானிய விலையில பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இனிமே மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு என்னன்னா, இனிமே அனைத்து ரேஷன் கடைகளுமே சிசிடிவி கேமராக்கள் கட்டாயம் 100% பொருத்தப்படும் அப்படின்னு உறுதி பண்ணியிருக்கிறாங்க. இதனால போலியான ஃபேக்கான தவறான பொருட்களை வாங்குவதனாலையும் தவறான வருமான விவரங்கள் காட்டி வாங்குறாங்க இல்லையா, அது எல்லாமே உடனடியாகவே தடுக்கப்படும். இதனாலதான் சிசிடிவி கேமராக்கள் பொருத்துறாங்க சரிங்களா. இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருந்தாலும் வரவேற்பத்தக்க விஷயமா பார்க்கப்படுதுங்க. சரிங்களா. ஸோ எல்லாரும் கேஒய்சி அப்டேட் பண்ணிடுங்க. கட்டாயமா இந்த அப்டேட்லாம் முடிச்சிடுங்க. தேங்க்யூ.